ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி நான் என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட காட்டலாம்னு நினைச்சேன். பெருசா ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. எங்க பாட்டி இருந்தாலாச்சும் பிரம்மாண்டமா விநாயகர் சதுர்த்தி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். பட் எங்க பாட்டி இல்லை, ஒரு வேலை விஷயமா ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ சாமி கும்பிட்டு தான் ஆகணும், கும்பிடாம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால ட்ரை பண்ண போறேன். எனக்கு வந்துட்டு சுண்டல் அவிக்க தெரியும், அவல்ல கடலை அந்த ஒச்சக்கடலை போட்டு போட சொன்னாங்க, அது தெரியும். பால் வைக்க சொன்னாங்க, தட் இஸ் ஃபைன். பட் அந்த சக்கரை பொங்கல், அதுக்கப்புறமா வேற எதோ சொன்னாங்க, வடைலாம் சுத்தம், சக்கரை பொங்கல்லாம் அமோகம், வரவே வர. விநாயகரை வச்சு ஆக்சுவலி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாது. அதனால நான் வந்துட்டு கடையில இருந்தே வாங்கிட்டேன். ஆக்சுவலி நம்ம வீட்டு வசந்த பவன்ல வந்துட்டு நான் சொன்ன லட்சம் தேடிட்டே இருந்தேன், எங்க கிடைக்கும் கொழுக்கட்டை அப்படின்ற மாதிரி. ஏடிவில கூட கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா நம்ம வீட்டு வசந்த பவன்ல வந்துட்டு அப்படி கிட்டாவே கிட்ட இந்த சென்ஸ் எல்லாமே சேர்த்து சக்கரை பொங்கல், வடை அதெல்லாமே சேர்த்து வச்சிருந்தாங்க கொழுக்கட்டைலாம். ஸோ ஓகே நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு ஆர்டர் போட்டேன். பட் நெக்ஸ்ட் விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாமே நான் செய்ய கற்றுட்டு என் கையாலே விநாயகருக்கு செய்யணுன்றது யோசிச்சு வச்சிருக்கேன். பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விநாயகரை வாங்கியாச்சு கைஸ். இந்த பெரிய பிள்ளையாரில் எவ்வளோண்ணா? 150 தான். 150 இல்லை, சின்னதே போட்டுருங்க, நான் கேட்டேன். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஃபர்ஸ்ட் இல்ல, ஒரு தோராயமா ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், நானும் பெரிய ஆளு மாதிரி இந்த செவருல வந்துட்டு இதெல்லாம் ஒட்டினதே வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான். எதுக்கு அப்படின்னு நான் அப்படியே விட்டேன். இப்போ எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு பேக்ரவுண்ட் தெரியல, வீட்டுல கிடைக்கல, எல்லா செவருமே ஃபுல்லா இருக்கு. நான் என்ன பண்றது, வீட்டுல பெரியவங்க எப்பவுமே அப்படிதான், நம்ம என்ன நினைக்கிறோமோ செய்ய விட மாட்டாங்க. சரி, எங்க பாட்டியை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஒருத்தவங்க வீட்டுல இல்லைன்னா தான் அவங்களோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். வெறுப்பா இருக்கு தனியா இருக்கு. கம் சூன் மை டியர் டியூட். எங்க பாட்டி கிட்ட கதை வர விட்டுருக்கேன். நான் வாங்கினதும் வசந்த பவன்ல. ஆனா வந்துட்டு எங்க பாட்டி கிட்ட நான் வந்து நானே செஞ்ச கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கேன். அப்ப அதுக்கு மாட்டாங்க. உங்க வீட்டுல நீங்க வந்துட்டு நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிக்கணும்னா நடுவீடு வச்சு பழகுங்க. பிகாஸ் மத்த எல்லாத்தையும் கூட பண்ணிடலாம், இந்த நடுவீடு ப்ராப்பரா வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனா எனக்கு இது பிடிக்கும், ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். கடைசியில பண்ணி முடிக்கும் போது கரெக்டா வந்துருச்சுன்னா பட்டை போடுவோம். நாங்க வந்துட்டு பட்டை தான் போடுவோமா, அதனால நாங்க பட்டை தான் போடுவோம். நாம போடுறவங்க நாம போட்டுக்கோங்க, மற்றவங்க போடக்கூடாது. இதுக்கு என்னது நடுவீட்டு போடுறேன். இந்த மிக்சிங்லுமே ஆக்சுவலி வந்துட்டு ஒரு பெரிய கலை இருக்கு. அதே நிறைய ஊற்றிட்டிங்கன்னா வராது, கட்டியாக போட்டிங்கனாலும் வராது. அது கரெக்டான பதத்தில் இருந்தால் தான் நம்மளால வந்துட்டு இதுவே பண்ண முடியும். சும்மா சொல்லலாம் நடுவீட்டு வைக்கிறதுக்கு எவ்வளோ பேசுறா பாரு அப்படின்ட்டு, பண்ணுறவங்களுக்கு தான் தெரியாத கஷ்டம். அண்ட் ஆல்சோ இதில் வந்துட்டு எப்படின்னா ஆட் நம்பரில் தான் வைக்கணும். இப்போ வந்துட்டு 2, 6, 8 அந்த கணக்கில் வைக்கக்கூடாது, ஆட் நம்பரில் தான் வைக்கணும். 5, 7 அந்த மாதிரி தான் வைக்கணும்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. ஒரு வாட்டி ஈவன் நம்பர்ல வச்சுட்டேன் தெரியாம, அழகா இருக்குன்னா கண்ணுக்கு தர்ற இடத்துலலாம் பூவை போட்டு விட்டேன். எங்க பாட்டி சொன்னதுக்கு. ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த சாமி பூஜை ரூமுக்கு தேவையான அந்த பொருள் எல்லாம் குங்குமஞ்சள் வச்சு முடிச்சுட்டேன். இப்போ வந்து சாமி படத்துக்கு வைக்கணும். படத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வாசக்காலுக்கு வச்சுட்டு அப்புறமா கோலம் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு பூ போட்டு அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். ஆக்சுவலி நான் பண்ணுறதுலாம் கரெக்டாக ஆர்டரான்னு கூட எனக்கு தெரிலங்க. ஏதோ ஞாபகம் வர்றதை பண்ணிட்டு இருக்கேன். பட் இது ஒரு ஆர்டரா போகணும், நீ வந்து தப்பா பண்ற அப்படின்னு யாரும் என்ன வந்து திட்டாதீங்க. நான் வந்து கத்துக்கிறேன். எங்க பாட்டி இருந்தாங்கன்னா அடுத்து சொல்லியிருப்பாங்க. அப்ப நான் 10 வாட்டி நான் ஃபோன் பண்ணி இது என்னன்னு கேட்கறேன்னா அவங்க டென்ஷன் ஆகிறாங்க. சாமியே குண்டாத தயவுசெய்து போனை வச்சு சொல்ல அப்படின்றாங்க. அதனால இப்ப எனக்கு தெரிஞ்சதுல நான் பண்ண போறேன். ஓகே, எங்க பாட்டி ஆக்சுவலா எல்லா இடத்துலயுமே வைப்பாங்க, கை காலு முகம் மூஞ்சின்னு எல்லாத்துலயுமே வைப்பாங்க. அது ஏன் அப்படி வைக்கிறாங்க தெரியல. அப்படிதான் வைக்கணுமா, அதுதான் நாகரிகமா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னன்னா அது வச்சு அந்த இடமே ஒரு மாதிரி ஆயிடும், அவங்க பேசே மறைஞ்சிரும் அந்த இதுல. இப்ப இதெல்லாமே வந்துட்டு நாங்க புதுசா செட் பண்ணது, புதுசா வாங்கினது, ஒரு புது வீட்டுக்கு போனதுனால
புதுசா வாங்கினது. ஸோ அதனால இது வந்து நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. எங்க பழைய ஃப்ரேம்லாம் பாத்தீங்கன்னா குங்குமத்தாலையும் மஞ்சளாலையும் நிரப்பியிருப்பாங்க அவங்க 2 பேரையும். ஐ மீன் சாமிய விசில் அடிக்க ஆரம்பிச்சுட்டான். சுண்டல் வேற எதுவும் இல்லை. இதுல வந்துட்டு அந்த வசந்த பவன்ல கருப்பு சுண்டல் தான் வந்திருக்கு. வெள்ளை சுண்டலும் வைக்கலாமா, தப்பு கிடையாது. அதனால நான் வந்துட்டு அதை நான் பண்றேன். பிடிச்ச விஷயம் தான் பண்ண போறேன், கோலம் போடுறது. ஐ லைக் டு டூ கோலம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஹவுஸ். ஸோ ரொம்பலாம் வராது, இந்த கம்பி கோலம் அந்த மாதிரிலாம் வராது, பட் ஐ லைக் டு டூ இட். என்னதான் சாக்பீஸ்ல போட்டாலும் இந்த கோலமாவுல போடுற அந்த ஒரு இதுவே தந்தா இன்னும் எல்லார் வீட்டு வாசல்லையும் இது பண்ணுவாங்க. இந்த டிசைனை கோலம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு வாசக்காலுக்கு இதுக்கெல்லாம் மாயிலை தோரணம் கட்ட போறோம். தோரணம் கட்ட போறோம். மாயிலை திஸ் இஸ் கால் தோரணம். வந்துட்டு நம்ம மெயின் ஹீரோ வந்துட்டு ரெடி பண்ண போறோம். அவரோட மனக்கட்டைங்க, இதான் அவரோட மனக்கட்டை. ஆக்சுவலி அந்த கோலத்து மேல மனக்கட்டை வச்சு அந்த மனக்கட்டை மேல தான் அவர் வைக்கணுமா. இந்த மனக்கட்டை ஆக்சுவலி பத்தாது, இது ரொம்ப பெருசா இருக்காரு. பட் எங்க வீட்டுல வர மனக்கட்டை இல்ல. கரெக்டா இருக்குப்பா, கரெக்டா இருக்கு. அண்ட் அவருக்கு வந்துட்டு கொடை, அதை ரப்பர் பேண்ட் அப்படி பிரிச்சுட்டு நைஸ்ல அவர் வந்துட்டு கொடையோட தான் இருப்பாரு அப்படின்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. பிள்ளையார் மட்டும் வாங்கிட்டு கொடை இல்லாம வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஞ்சம் களிமண் எடுத்து பிள்ளையாருக்கு பின்னாடி பின்னாடி இடமே இல்லை, அவ்வளவுதான். கொடை இருக்கு. சந்தனத்தை பன்னீர்ல கலக்கிட்டு அவர் மேல இப்படி தெளிக்கணும். அடுத்து வந்துட்டு திருநீர். இப்ப நம்ம எப்படி இது தெளிச்சோமோ அந்த மாதிரி திருநீரை பன்னீர்ல கலக்கிட்டு அதையும் என்ன தெளிக்கணும். அவருக்கான பூநூல். ஆனா பூநூல் எந்த பக்கம் வரணும்னு தெரியலையே, தான் அணைக்கிறேன், பார்ப்போம். இப்ப வந்துட்டு அவரோட நெத்தியில இந்த 10 ரூபா காயின் நெத்தியில தொப்பையில, ஐயோ கடவுளே. அவருக்கான இந்த எருக்க மாலை இது போடணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பூ மாலை. இப்ப வந்துட்டு வெத்தலை, பழம், பாக்கு இதெல்லாம் வைக்கணும். இப்பதான் ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டோம் கைஸ். இப்ப வந்துட்டு இலை போட்டுட்டு சாமி கும்பிட்டு அவ்வளவுதான். தேங்காவை போய் உடைச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கு பிடிக்காதவங்கள மனசுல நினைச்சிட்டு ஒரே போடு. உடைய மாட்டேங்குது, நல்லா உடஞ்சிருக்கு. சாமி கும்பிட்டாச்சா? இப்போ வந்து நம்ம வேலை படே கொழுக்கட்டை வந்துட்டு அப்பப்போ எங்கள் பாட்டி செய்வாங்க. எப்போயாச்சும் செய்யணும்னு தோணுச்சு, சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா செய்வாங்க. பட் ஆனால் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சாப்பிட்றது சுகம் இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்கும். நல்லா சுண்டல், கொழுக்கட்டை, அப்புறமா சக்கரை பொங்கல் செம்மையாக இருக்கும். அது சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது போயிட்டுருக்கு கொழுக்கட்டை. ஆனால் இந்த சாமி கும்பிட்ற அன்னைக்கு என்ன தெரியுமா ரொம்ப கடுப்பாக வரும், காலேருந்து சாப்பிட மாட்டோம். அதுதான் கொஞ்சம் கடுப்பாக வரும். மற்றபடி சமைக்கலாம், சமைச்சிடலாம், செஞ்சு எல்லாமே பண்ணிடலாம். ஆனால் அது சாப்பிடாம இருந்து பண்ணும்போது தான் மயக்கமாக வரும். அது ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் அதெல்லாம் பண்ணி முடிச்சு அந்த சாமியை டெக்கரேட் பண்ணி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிடும்போது செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். பட் இப்போ சாப்பிட்ட அப்புறம் ரெடி பண்ண போகிறேன் நீங்கள் எல்லாம் நினைக்கலாம். ஒன்றும் கிடையாது, வேலை இருக்குது, டியூஷன் எடுக்க போனோம், அவ்வளோதான் கைஸ். ஸ்கூலை முடிச்சுட்டு வீட்டில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டியூஷன் எடுத்துகிட்டு இன்றைக்கி டான்ஸ் கிளாஸ் இருக்குன்றதே நான் மறந்துட்டேன். அப்புறம் பேரண்ட் கேட்க போய் எனக்கு ஞாபகம் வந்தது இருந்த வேலையில், அதை நான் மறந்துட்டேன். அப்புறம் டான்ஸ் கிளாஸும் எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு பசங்களை அனுப்புறதுக்காக வெயிட்டிங். இதுக்கப்புறம் வந்துட்டு தான் கோயிலுக்கு போகணும். அப்பா
வீட்டுக்கு வந்துட்டேன் கைஸ், வீட்டுக்கு வந்தாச்சு, டின்னர் சாப்பிட்டாச்சு. டின்னர் சாப்பிட்டது நான் வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணேன், ஆனால் அதை வந்துட்டு நான் ஆன் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பெரிய கிறுக்காக இருக்கேன் பார்த்தீங்கன்னா, நான் அவ்வளோ டயர்டு, எதுலேயுமே வந்துட்டு அவ்வளோ கான்சன்ட்ரேஷனே போகலை. வீட்டுக்கு வந்து எதுவும் சமைக்கல, கடையிலேருந்து தோசை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன். செம்ம டயர்டு உடம்பு ரியலி. ஒரு நாள் ஸ்கூல் லீவ் விடுறாங்கன்னு தான் பேர், ஆனால் அந்த லீவ் எப்படி போகுதுன்னே தெரில. ரெஸ்ட் எடுத்து போனால் கூட பரவாயில்ல, ஃபுல்லாக இன்னைக்கு காலையிலேருந்து செம்ம வேலை. ஐயோ எனக்கு வந்துட்டு இந்த லீவ் பத்தலை ஆக்சுவலி. பட் வாட் டு டூ, டுமாரோ ஐ ஹேவ் டு கோ டு ஸ்கூல். ஏதோ குழந்தைங்க பேசுகிற மாதிரி ஆயிடுச்சுல, நான் ஸ்கூல் போகணும் அப்படின்னு அழுகிற மாதிரி இருக்குது. பட் ஒன்ஸ் ஐ ஸ்டெப் இன் டு மை கிளாஸ் ரூம், அந்த பசங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஒரு ஹக் பண்ணுறது, அது பார்த்தோன்னே எனக்கு எல்லாமே மறந்துடும். தட் இஸ் த எப்படி சொல்கிறது, ஒரு நாளில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டைம் அப்படின்னா அது என் கிளாஸ் ரூமில் இருக்கிறது தான், அந்த குழந்தைங்களோட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்ன ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும், என்ன மைண்ட் அப்செட்டில் இருந்தாலுமே அதுங்க பார்த்து என்ன ஆச்சு மேம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் அதெல்லாம் மறந்துடுவேன் ஆக்சுவலி. ஸோ திஸ் இஸ் த ட்ரூத் ஆக்சுவலி. ஸோ இதுக்கு மேலே வெட்டி முடிக்கிறதுக்கு இங்கே எதுவும் கிடையாது. யூஸ்வலி நான் எப்படின்னா சாங்ஸ் கேட்பேன், ஒரு எல்லோ லைட்லாம் போட்டுட்டு, லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எல்லோ லைட்டில் ஸ்பீக்கரில் சாங் போட்டு எனக்கு பிடிச்ச யுவன் சாங்ஸ், ஹாரிஸ் ஜெயராஜ் சாங்ஸ், வாடெவர் எதெல்லாம் பிடிக்குதோ ரேண்டமாக ப்ளே பண்ணி நானும் கூட சேர்ந்து பாடிக்கிட்டு அப்படியே கேட்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ ஃபெல்ட் அதுதான் என்னோடய மீ டைம் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். இப்போ நான் அதை தான் பண்ண போகிறேன். ஸோ பெருசாக ஒன்றும் இன்றைக்கி எதுவும் இல்லை, சாமி கும்பிட்டா அதுவே பெரிய விஷயம் தான் எக்ஸாக்ட்லி. ஸோ இதுக்கப்புறம் கண்டென்ட்டில் காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை நான் வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். until then it's bye bye from பவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.